நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ. ரமேஷ் மணிகண்டன், எம்.ஏ.எம்.எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நெறைய நண்பர்கள் பேசும்பொழுது, இப்ப நெறைய கடன்லாம் ஆப் மூலியமாக, ஆன்லைன்ல ஆப் மூலியமாக கொடுக்கிறார்கள். அதை வாங்கலாமா என்கின்ற விஷயத்த பத்தி கேட்டிருந்தாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக பதிவை போடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அத தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமூகம் மற்றும் சட்ட விஷயங்களை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நம்பர் 9841786197. ஏதாவது டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் பதிவிடுங்கள். நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பதிவுக்கு பதிலை போடுகிறேன். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். இந்த ஆப், அதாவது செயலின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப், ஆன்லைனில் நிறைய கடன் கொடுப்பதை பற்றிய விஷயங்கள் வருகிறது. அவங்க கடன் ஆட்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஆப்பில் நிறைய ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறாங்க ஆன்லைனில். அது மூலியமாக உங்களை கடனை வாங்குவதற்கு தூண்டுகிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி செயலி மூலியமாக கொடுக்கக்கூடிய கடனை வாங்கும் பொழுது என்னென்ன பிரச்சனை? இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், என்னோட கிளாஸ்மேட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஜிபியாக இருந்தவர், கவர்மெண்ட் லீடராக இருந்தவர். அவருடைய சொந்தக்கார பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஆப் கடன் வாங்கும் பொழுது முதல்ல 10,000 ரூபான்னு கொடுக்குறாங்க, 5,000 கொடுக்குறாங்க. அதை கட்ட முடியலன்னா இன்னும் ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டு உங்களை கிட்டத்தட்ட நீங்கள் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன், கட்டிட்டா அது வேற கதை, கட்டிட்டாலும் ஆஃபர் கொடுத்து உங்களை மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறாங்க கடன் வாங்குவதற்கு. கட்ட முடியலன்னா வேற எதனா ஆஃபர்னு மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கடனை கொண்டு விட்டுறது. இதில் பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். என்னென்னா, தெரிந்த முகத்தில் தெரிந்தவர்கள் கொடுக்கக்கூடிய கடனையே வாங்குவது, கட்டுவதுன்ற போது பல பிரச்சனைகள் இருக்கிறது. யார் கடன் கொடுக்குறாங்கன்னு தெரியாமையே இருக்கவங்க கிட்ட நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் மயமான ஒரு மோசடி அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு முகமே தெரியாதவங்க கடன் கொடுக்க முன் வராங்க. பேங்க்கு கிடையாது, ஆப் மூலியமா. அப்படின்னா அது எந்த அளவுக்கு மோசடியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஜிபியோட சொந்தக்கார பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோ, அப்புறம் உங்களுடைய நம்பர்ஸு எல்லாத்தையுமே பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்கும். நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது நடந்தது. அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மார்ஃபிங் பண்ணி அவரை பற்றி ஃபோட்டோஸ் எல்லாம் தப்பாலாம் போட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம். அது தனி ப்ரொசீஜர்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பின்னாடி ப்ராசஸ்லாம் வேற. கடனை வாங்குவது என்பது முதல்ல தெரிந்தவர்கள், ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் தான் கடன் வாங்கணும்னு நான் சொல்லுவேன். கூடுமான அளவுக்கு நம்ம என்ன வருமானம் சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வரவு 10 செலவு 8 இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 10 ரூபாய்னா 8 செலவு, 2 மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதிகம் வேறு வழி இல்லை. சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டியது இருந்தால் தெரிந்த நபர்களிடம் கடன் வாங்குங்க. அதை கூடுமான அளவுக்கு பொறுப்பாக திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சியை ஏற்படுத்துங்க. இல்லை என்றால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அங்கே போய் நீங்கள் சட்டப்படி போய் நீங்கள் போராடி வெற்றி பெற முடியுமா என்றால் அது மிக கடினமான விஷயம். அதனால் நண்பர்கள் கூடுமான அளவுக்கு இந்த ஆப்லலாம் நீங்கள் கூடுமான அளவுக்கு கடன் வாங்காது. அதே மாதிரி அதை மாதிரி வாங்கி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் சட்ட ஆலோசனைகள்லாம் சொல்கிறேன். அந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கான சட்ட ரீதியான ஆலோசனைகளை நிச்சயமாக உங்களுக்கு பதிவிடுகிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி ஏமாந்தீர்கள் என்று தெரிந்தால், எப்படி பாதிக்கப்பட்டீர்கள் என்று தெரிந்தால் இன்னும் விலாவாரியாக உங்களுக்கு நான் பதிவு போட சரியாக இருக்கும். அதனால் அது மாதிரி யாருனா பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக பதிவிடுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிவை இடுகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற பதிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.